தமிழக கரும்பு உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக அறிஞர் சக்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தேர்தல் வாக்குறுதிப்படி முதல்வர் அறிவிச்சிருக்கிறார்கள் கூட்டுறவு கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி. அதில் சிறு குறு விவசாயிகள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நிபந்தனை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயினா எல்லாரும் விவசாயி, அதனால அனைத்து கடன் கடையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே போல தேர்தல் வாக்குறுதிப்படி நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயும் கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயும் அறிவிக்கப்படும் என்று சொன்னார்கள். அதை உடனடியாக நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்க வேண்டும். ஆனால் கர்நாடகத்தில் மேகதாட்டு அணை கட்டுவதை முயற்சிக்கிறது கர்நாடக அரசு. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. அதே போல நீர்வளத்துறை அமைச்சர் நேற்றுக்கு ஒரு உத்தரவு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் எந்த மாநிலத்தோட அனுமதி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இது வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. அந்த அமைச்சரை வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனென்று சொன்னால் உச்சநீதிமன்றமே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி அனைத்து மாநிலங்களில் உத்தரவு பெற்று தான் நீங்கள் மேகதாட்டு அணை கட்டணும்னு சொல்லி அரசாணையை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் அதெல்லாம் மூடிவிட்டு இரு துருவங்களாக இருந்தாலும் கர்நாடகங்கிறதுனால ஒன்று சேர்ந்து பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்து கர்நாடகத்தில் மேகதாட்டு அணை கட்டுறதுங்கிறது ஏற்படுவதில்லை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படி மேகதாட்டு அணை கட்டினால் பெரிய கடுமையான ஒரு மாபெரும் போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல டெல்டா மாவட்டத்தை வறட்சி போட்ட மாவட்டங்களாக அறிவித்து ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 25,000 விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாக வழங்க வேண்டும். அதே போல சம்பாவிற்கு விவசாயிகள் சம்பாவிற்கு ஒரு கால் தண்ணி வந்தால் கூட அந்த விவசாயிகளுக்கு சாகுபடி செலவு செய்ய பணம் இல்லாத காரணத்தால் முன்னேற்பு மானியமாக விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ஒரு 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதே போல இன்னைக்கு இந்த தேர்தல் வரும் இந்த நிதிநிலை அறிக்கையில கரும்புக்கு விலை அறிவிச்சாங்கன்னா கரும்புக்கு விலைன்னு அறிவிக்க முடியாது, சிறப்பு ஊக்கத்தொகைன்னு தான் அறிவிக்க முடியும். அந்த சிறப்பு ஊக்கத்தொகையில கடந்த ஆட்சி காலத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே அரசாணை விட்டு எங்களுக்கு அக்டோபர்லேயே எங்களுக்கு தீபாவளிக்குள்ள அந்த பணம் கிடைச்சிச்சு. ஆனால் அதே போல இந்த அரசும் எங்களுக்கு உடனடியாக இந்த நிதிநிலை அறிக்கையில இந்த கரும்பு சிறப்பு ஊக்கத்தொகை அறிவிக்கின்ற அந்த சிறப்பு ஊக்கத்தொகையை உடனடியாக அரசாணை வெளியிட்டு அக்டோபரிலே கடந்த ஆட்சியில் வழங்கினது போல எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கரும்பு உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.